நிலன். ஹாய். ஸோ தீபாவளி வரப்போகுது, என்னெல்லாம் பண்ணலாம்? பட்டாசு வெடிப்போமா? போய் வாங்கிட்டு வருவோமா? ஏன்டா? எனக்கு அலர்ஜி இருக்கு. வெளியே நாயெல்லாம் வந்து பயப்படும். வீட்டில் அம்மா எல்லாம் இருக்காங்க வயசானவங்க, அவங்களும் பயப்படுவாங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியாமல் போகும். அதனால நான் வெடிக்கலை. அதனால நீ வெடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் சில பேருக்கு பட்டாசு விற்றா தானே காசு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு நினச்சேன் நான். அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க வெடிக்கிறாங்க. ஓ, பிடிச்சவங்க வாங்கி வெடிப்பாங்க, உனக்கு வேணாங்கிற. ஓகே. பிடிக்காதவங்க வெடிக்க மாட்டாங்க, பிடிச்சவங்க வெடிப்பாங்க. ஓகே, அது அவங்களோட ஆசை. ஆசை. உனக்கு என்ன ஆசை தீபாவளிக்கு? எனக்கு வெடிக்க வேணும்னு ஆசை. ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக சாப்பிட நான் நினைக்கிறேன். வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறியா? சரி, என்ன சாப்பிட போற வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு? எதுனாலும் ஓகே. உனக்கு குலாப் ஜாமுன் பண்ணி தருவா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மட்டும் உடம்பு சரியில்லாம போகாதாடா? பாடி சோடா எது சொன்னாலும் ஓகே நான் சொன்னேன். ஓகே ஓகே, எது செஞ்சாலும் உனக்கு ஓகே. ஓகே. ஸோ உனக்கு உடம்பு சரியாகிற மாதிரி ஏதாவது கஷாயம் வச்சு தரேன் உனக்கு. ஓகேவா? கசக்குமே, பரவாயில்லையா? சரி, ட்ரெஸ் வேணுமா? ட்ரெஸ்ஸும் வேணாமா? வீட்டுல தான் நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கியா, உனக்கு எதுக்கு புது ட்ரெஸ்? இவ்வளவு டைலாக்லாம் பேசுறியா நீனு? புது ட்ரெஸ் இருக்குல்ல, வச்சிருக்கியா? எனக்கு அது பிளாக் கலர்ல ஃபுல்லா இருக்கும், திகினாவா லைனா இருக்கும். முன்னாடியே வாங்கி வச்சிட்டியா? யார் வாங்கி கொடுத்தாங்க? நீங்க தான். நான் இல்ல, அப்பா. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு உங்களுக்கு எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்குமோ நீங்க அப்படி இருங்க. அதுதான் நிலனும் சொல்றான், அதுதான் அவனும் ஆசைப்படுறான். ஸோ நாங்க இந்த வருஷம் நிலனுக்கும் எனக்கும் பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போறோம். உங்களுக்கும் எங்களுடைய ஹாப்பி தீபாவளி.